வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி அடை தோசை செஞ்சுருக்கோம். இந்த அரிசியை வச்சு செஞ்சிங்கன்னா வெயிட்டும் குறையும், நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும், வராமலும் தடுக்கும். அதே சமயத்தில் நம்ம எந்த வெள்ளை அரிசியே சேர்க்கல, நம்ம நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கருங்குருவை அரிசியை வச்சு நம்ம இன்றைக்கி அடை தோசை செய்ய போகிறோம். இந்த அரிசி கவுனி அரிசியோடைய மருத்துவ குணங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது. சித்த மருத்துவர்கள் கவுனி அரிசியும் இதையும் தான் அதிகமாக மருந்துக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த கருங்குருவை அரிசியை நான் 150 கிராம், அதாவது இது 100 கிராம் கப்பு, இதில் 1.5 கப்பு 150 கிராம் எடுத்து நைட்டே ஊற வச்சிட்டேன். நைட்டு ஊற வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அரிசி கனமாக இருக்கிறதுனால ஊறுறதுக்கு லேட் ஆகுது. கடலைப்பருப்பு 50 கிராம், உளுந்தம்பருப்பு 50 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம். அதை நைட்டே ஊற வச்சிட்டோம். இது ஒரு மணி நேரம் ஊறிச்சுன்னா போதும். இதை அலசிட்டு ஊற வைப்போம். 1 மணி நேரம் கழித்து காமிக்கிறேன். நல்லா ஊறிடுச்சு. இதையும் சேர்த்துருவோம். சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், இஞ்சி கொஞ்சம், மிளகாய் 3 மிளகாய், இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, முருங்கைக்கீரை 1 கைப்பிடி அளவுக்கு, பெரிய வெங்காயம் கொஞ்சம், தேங்காய் பூ ஆப்ஷனல். தேங்காய் பூ போட்டிங்கன்னா ருசியாக இருக்குங்கிறதுக்காக நான் போடுறேன். இது புளிக்க வைக்கணுமான்னு கேட்குறாங்க நிறைய பேர். புளிக்க வைக்க தேவையில்லை. அரைச்சி ஒரு அரை மணி நேரம் கழித்து ஊற்றுங்க. உடனே ஊற்றுனீங்கன்னா அந்த துவரம்பருப்புடைய பச்சை வாடை வரும். ஊற வச்ச பருப்பாக இருந்தாலும் கொஞ்சம் வாடை வரும். அரை மணி நேரம் கழித்து ஊற்றும்போது ருசியும் கூடுதலாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். உடனே ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் பச்சை வாடையாக அந்த கசப்பு டேஸ்ட்டு லேசாக இருக்கும். அரை மணி நேரம் கழித்து ஊற்றி காமிக்கிறேன். அரை மணி நேரம் ஆயிடுச்சு, நம்ம ஊற்றலாம். இப்போ தோசை ரெடி. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது, அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு எல்லா விதமான சட்னியும் நல்லாயிருக்கும். நான் அன்றைக்கி செட்டிநாட்டில் வைக்கக்கூடிய கத்திரிக்காய் கோஸ்மல்லி, பருவு போட்ட கோஸ்மல்லின்னு சொல்லுவாங்க, பருவு போட்டு வைக்கிறது, அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வச்சுருக்கேன் இன்றைக்கி.